Hi everyone. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆர்கானிக் ரியாக்ஷன் லெசன் 13லேருந்து தோர்ப் நைட்ரில் கண்டென்சேஷன். ஓகே, ஸோ நான் அந்த கடைசி டேர்ம்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கண்டென்சேஷன் இந்த வேர்டு ரொம்ப சிம்பிளான ஒரு வாட்டர் சைக்கிள் அப்படின்ற ப்ராசஸில் நம்ம அந்த வேர்ட் படிச்சிருப்போம், எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். ஸோ கண்டென்சேஷன் அப்படின்னாலே வேப்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு லிக்விட் ஸ்டேட்டை கொடுத்துச்சுன்னா அதான் கண்டென்சேஷன். ஓகே, வேப்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து லிக்விட் ஸ்டேட்டை கொடுக்க ப்ராசஸ்க்கு பேர் தான் எனக்கு கண்டென்சேஷன். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு ரியாக்டண்ட்டை ஒன்றா சேர்த்து ஒரு ப்ராடக்டாக கொடுக்க போகிறோம். ரெண்டு ரியாக்டண்ட்டை ஒன்றா சேர்த்து ஒரே ப்ராடக்டாக கொடுக்க போகிறோம். அதனால தான் இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டென்சேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம், நம்ம எடுக்க போகிற ரியாக்டன்ட்டு நைட்ரைல். ஓகே, ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காம்பவுண்டு தான் RCN. சிஎன் அப்படின்னோடனே அதை நம்ம சயனைடு அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, இது காமன் நேம். இதே நான் ஐயூபேக் நேம் வைக்கிறேன் அப்படின்னா இந்த கார்பனை நீங்கள் செயினோட கனெக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ யார் மட்டும்தான் லெஃப்ட் ஓவர், நைட்ரஜன் மட்டும்தான் லெஃப்ட் ஓவர். அதனால ஐயூபேக் நேம் வைக்கும்போது நீங்கள் இதை மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ஃபோர் அதோட பேர் எனக்கு நைட்ரைல் அப்படின்னு சொல்லிட்டு மாற ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரிஞ்ச அதே சைனைட் காம்பவுண்டு தான், அதோட இன்னொரு நேம் தான் என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கண்டென்சேஷன் பண்ண போகிறோம் நம்மளோட ரியாக்டன்ட்டு நைட்ரைல். ஸோ இங்கே நம்ம எடுக்க போகிற ரெண்டு ரியாக்டன்ட்டுமே எனக்கு ப்ரோபேன் நைட்ரைல். ரெண்டுமே கண்டென்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராடக்டை கொண்டு வர போகிறோம். ஸோ மொதல் வார்த்தை ப்ரோப் அப்படின்றப்போ நமக்கு 3 கார்பன் ஆட்டம் இருக்கும். அடுத்த வார்த்தை எனக்கு ஏன் அப்படின்றப்போ எனக்கு சிங்கிள் பாண்ட். அடுத்த வார்த்தை என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப்பு நைட்ரைல்னா நைட்ரஜன் ஆட்டம். நைட்ரஜன் ஆட்டமோட வேலன்சி 3. அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம 3 பாண்டு போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஹெச்சை ஃபில் பண்ணிடலாம். ஒரு பாண்டு, ஸோ 3 ஹெச். 2 பாண்டு, ஸோ 2 ஹெச். இந்த கார்பனுக்கு ஹெச் வராது, நான் ஆல்ரெடி அதோட வேலன்சி 4 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். 1 2 3 4 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஓகே, நைட்ரஜனுக்கும் அதே மாதிரி தான். நைட்ரைல்னால் நைட்ரஜன் ஆட்டம் மட்டும்தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்டண்ட்டை ஸ்ட்ரைட்டாக எழுதுங்க. செகண்ட் ரியாக்டண்ட் எழுதும்போது இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் எழுதிக்கோங்க. ஓகே, இதே தான் பட் எல் ஷேப். CH3 CH2 CN. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஆல்ஃபா கார்பன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபா கார்பன்னா என்ன அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்போட டேரெக்டாக கனெக்டாக இருக்க கார்பனுக்கு பேர் தான் எனக்கு ஆல்ஃபா கார்பன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம ஹச்சை நம்ம மூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ செகண்ட் ரியாக்டன்ட் எழுதும்போது இந்த மாதிரி எல் ஷேப்பில் எழுதிக்கோங்க. ரைட், ஸோ என்ன செய்ய போகிறோம். ஓகே, ஸோ இந்த நைட்ரஜன் ஆட்டமை மேலே கொண்டு போயிருங்க. இந்த கார்பனுக்கு மேலே வெர்டிக்கலாக கொண்டு போங்க. கொண்டு போனால் தான் இதை நான் நேராக கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்டண்ட்டோட சேர்க்க முடியும். ஸோ CH3 CH2 C எனக்கு அப்படியே தான் இருக்க போகுது. இந்த நைட்ரஜனுக்கு இந்த 2 பாண்டை மட்டும் அது கையில் கொடுத்து மேலே கொண்டு போங்க. ஓகே, அப்போ இன்னொரு பாண்ட் எனக்கு அப்படியே தான் இருக்கும். இதோடு தான் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய 2வது ரியாக்டண்ட்டை உள்ளே கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ என்னோடய 2வது ரியாக்டண்ட்டு இப்போ இங்கே உள்ளே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாண்டு போட்டுட்டீங்க, ப்ளஸ் மேலே வேறு ஒரு ஆள் இருக்குது CH3. இந்த பக்கம் எனக்கு CN வரப்போகுது. அப்போ இந்த கார்பனை சுற்றி 3 பாண்டு வரப்போகுதுன்னா இதுக்கு தேவையானது ஒரு ஹெச் மட்டும்தான். ஓகே, அப்போ 2 இருக்குது, எனக்கு 1 போதும். அப்போ இன்னொன்று நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நைட்ரஜனுக்கு கொடுத்துடலாம். ஓகே, அப்போ இந்த 2 இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது நைட்ரஜனுக்கு இந்த 2 பாண்டை கொடுத்து மேலே அனுப்பிச்சிருங்க. ஓகே, நைட்ரஜனோட வேலன்சி 3 நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் இங்கே 2 பாண்டு தான் கொடுத்துருக்கீங்க, அதனால ஆல்ஃபா கார்பன்ட்டு ஒரு ஹச்சை வாங்கி அதுகிட்ட கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து ஒரு ஹச் வாங்கி இங்கே போக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது, CH CH3 CN எனக்கு உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா 3. நம்ம நம்பர்ஸ் போட்டுடலாம். 1 2. இதே தான் என்னோடய ஃபங்க்ஷனல் குரூப். இதுக்கு நீங்கள் லோவஸ்ட் நம்பர் கொடுத்தாகணும். ஸோ 1 2 3 4 5. ஓகே, இப்போ இங்கே எனக்கு 2 சப்ஸ்டிட்யூவன்ஸ் இருக்குது மேலே. ஒன்று NH, இன்னொன்று எனக்கு CH3. ஓகே, இப்போ இந்த NHோட பேர் என்ன அப்படின்னா இமினோ. NH3னா அமோனியா, NH2னா அமைன்னு, வெறுமனே NHனா அதுக்கு பேர் எனக்கு இமினோ. ஓகே, அடுத்து 2வது கார்பனுக்கு மேலே எனக்கு இருக்கிறது மெத்தில்.
டோட்டலாக 2 சப்ஸ்டிட்யூவன்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி I தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அதனால் இமினோ முதல்ல எழுதியிருக்கேன். ஸோ 3 இமினோ 2 மெத்தில் 5 கார்பன் ஆட்டம். ஸோ ரூட் வேர்டு பென்ட்டு. செயினில் இருக்கிறது எல்லாமே எனக்கு சிங்கிள் பாண்டு தான். ஸோ பென்டேன். ஸோ இங்கே நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்கும்போது கார்பனுக்கு மட்டும் தான் நம்மளால் நம்பர் கொடுக்க முடியும். ப்ளஸ் எக்ஸஸாக உங்களுக்கு யார் இருக்கா, இந்த நைட்ரஜனும் செயினில் இருக்குது. அப்போ அதை இண்டிகேட் பண்ணணும்னா அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற வார்த்தை நைட்ரைல். ஓகே. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷனில் 2 நைட்ரைல் காம்பவுண்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றா சேர்த்து ஒரே ப்ராடக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் எனக்கு சோடியம் அண்டு ஈத்தரோட ப்ரெசன்ஸில் எனக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்து த்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஆர்கானிக் ரியாக்ஷன் லெசன் 13லேருந்து எடுத்திருக்கேன். ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்லேருந்து 12th ஸ்டாண்டர்டோட செகண்ட் வால்யூம்லேருந்து இது நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.